ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம இன்னைக்கு தியேட்டர்ஸ்ல ஒரு எபிக் ஆக்ஷன் அட்வென்ச்சர் படமாக வெளியான டியூன் பார்ட் 2 படம் எப்படி இருக்குன்னு தான் பார்க்க போறோம். டெனிஸ் வில்லினியூவ் டைரக்ஷன்ல டிமோத்தி சாலமெட், செண்டேயா, ரெபெக்கா ஃபெர்குசன் மற்றும் பலருடைய நடிப்புல இந்த படம் வெளியாயிருக்கு. படத்துடைய ரன் டைம் 2 hours 46 minutes இருக்கு. 2021 வெளியான டியூன் படத்துடைய இரண்டாம் பாகமா இந்த படம் வெளியாயிருக்கு. முதல் பாகத்தை ஆல்ரெடி நம்ம ரிவ்யூ பண்ணிருக்கோம். லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்க. முதல் பாகத்தை நீங்க பாத்தீங்க அப்படின்னா தான் இரண்டாம் பாகத்துல என்ன நடக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு புரியும். இந்த படத்துடைய கதை என்னன்னு பாத்திரலாம். முதல் பாகத்துடைய நிகழ்வுகளை தொடர்ந்து இந்த படத்துடைய கதைக்களம் ஆரம்பிக்குது. பால் அட்ரிடிஸ், சேனி ஃப்ரீமன் இவங்க ரெண்டு பேரோட இணைந்து தன் குடும்பத்தை அழிச்சவங்களை எப்படி ரிவெஞ்ச் எடுக்கிறார் அப்படின்றது தான் இந்த படத்துடைய கதை. இந்த படத்துடைய பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ் சேர்த்தே பார்த்துடலாம். படத்துடைய டைரக்டரான டெனிஸ் வில்லினியூவ் பாத்தீங்கன்னா ஒரு வெர்சடைல் ஃபிலிம் மேக்கர் ஆஃப் அவர் டைம் அப்படின்னே சொல்லலாம். டியூன் அப்படிங்கிற காம்ப்ளெக்ஸான ஒரு நாவல ரொம்ப அத்தன்டிக்காவும் மைன்யூட் டீடைலிங்கோட ஒரு விஷுவல் ட்ரீட்டா நம்மளுக்கு பிரசன்ட் பண்ணிருக்காரு அப்படின்னே சொல்லலாம். ஒரு ஸ்பெக்டாகுலர் சினிமாட்டோகிராஃபி மூலமா படம் முழுக்கவே பாத்தீங்கன்னா பிரம்மாண்டமான விஷுவல்ஸ் நிறைய வச்சிருப்பாங்க. அது பார்க்கறதுக்கே ரொம்ப எக்ஸைட்டிங்கா இருக்கும். இந்த படத்துல ஏதாவது ஒரு ஷாட் வந்து நீங்க ஃப்ரீஸ் பண்ணீங்க அப்படின்னா அது ஒரு வால்பேப்பர் மாதிரி இருக்கும் பார்க்கறதுக்கு. அந்த அளவுக்கு இந்த படத்துல ஒவ்வொரு ஃப்ரேமும் ரொம்ப ரிச்சாவும் நிறைய மைன்யூட் டீடைலிங்ஸும் பண்ணிருப்பாங்க. இந்த படத்துல அந்த உலகத்துல இருக்கிற டிஃபரெண்ட் டைப் ஆஃப் கல்ச்சர்ஸ், லாங்குவேஜ் மாதிரியான விஷயங்களை ரொம்ப நல்லாவே போர்ட்ரே பண்ணிருப்பாங்க. அது எல்லாமே புதுசாகவும் ரிஃப்ரெஷிங்காகவும் இருக்கு பார்க்கறதுக்கு. அந்த உலகத்துடைய அந்த எக்கோ சிஸ்டம் எப்படி இயங்குது, ஒரு தண்ணீர் அப்படிங்கிறது கிடைக்கணும்னா எந்த மாதிரியான மெத்தட்ல அவங்க வந்து எடுக்கிறாங்க அப்படிங்கிறது முகம் சுழிக்கிற மாதிரி இருந்தாலுமே ஒரு சர்வைவலுக்காக அதை அவங்க பண்ணிதான் ஆகணும் அப்படின்றத நம்மளுக்கு உணர்த்துற மாதிரி ரொம்ப ரியலிஸ்டிக்கா போர்ட்ரே பண்ணிருப்பாங்க. பால் அப்படிங்கிற கேரக்டர் பாத்தீங்கன்னா சில மக்கள் வந்து அவர் ஒரு காடாவும், இன்னும் சில பேர் பாத்தீங்கன்னா அவர் மேல நம்பிக்கை இல்லாத ஒரு மக்களா இருப்பாங்க. சோ இவங்க காட்டியிருக்க அந்த உலகத்துல பாத்தீங்கன்னா பிலீஃப் சிஸ்டம் அப்படிங்கிறது எப்படி இயங்குது, அதனால எந்த மாதிரியான மாற்றங்கள் வருது அப்படின்றத விஷுவலா ரொம்ப நல்லா போர்ட்ரே பண்ணிருக்காங்க. மியூசிக் தலைவர் ஹான்ஸ் சிம்மர் தான் பண்ணிருக்காரு. சோ அவரை பத்தி நம்ம சொல்லவே தேவையில்ல. சவுண்ட் டிசைன் பாத்தீங்கன்னா டாப் நாச்சா இருந்துச்சு. இந்த படத்துல இருக்க சவுண்ட் ட்ராக்ஸ் எல்லாமே நிறைய சீக்வன்ஸை எலிவேட் பண்ணி காமிச்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். டிமோத்தி சாலமெட், செண்டேயா இவங்க ரெண்டு பேருடைய அந்த ஆன் ஸ்கிரீன் கெமிஸ்ட்ரி ரொம்ப நல்லாவே ஒர்க் அவுட் ஆச்சு. லோ பொசிஷன் எல்லாமே பாத்தீங்கன்னா ரொம்ப ரியலிஸ்டிக்கா இருக்கும். சோ இவங்களோட கேரக்டர்ஸ் எல்லாமே நம்மளுக்கு நல்லாவே கனெக்ட் ஆச்சு அப்படின்னு சொல்லலாம். கிரெக் ஃப்ரேசரோட சினிமாட்டோகிராஃபி இன்னொரு பிளஸ் அமைஞ்சிருக்கு இந்த படத்துக்கு. இந்த படத்துல காட்டப்பட்ட அந்த வைட் ஆங்கிள் ஷாட்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா ரொம்ப ஆர்டிஸ்டிக்காவும் கிராண்டியராகவும் இருக்கும் பார்க்கறதுக்கு. அது உங்களுக்கு ஒரு தரமான விஷுவல் எக்ஸ்பீரியன்ஸ் தரும் அப்படின்றதுல சந்தேகமே இல்ல. மோஸ்ட் ஆஃப் த விஷுவல்ஸ் பாத்தீங்கன்னா பிரெத் டேக்கிங்கா இருக்கும் பார்க்கறதுக்கு. ஆஸ்டின் பட்லர் பாத்தீங்கன்னா வில்லன் ரோல் பண்ணிருப்பாரு. அவர் ஒவ்வொருத்தரும் கொல்லும் போது ஒரு டயலாக் சொல்லுவாரு. அது எல்லாமே பாத்தீங்கன்னா அவருக்குள்ள எந்த மாதிரியான அந்த டார்க்னஸ் இருக்கு அப்படின்றத ரொம்ப நல்லாவே போர்ட்ரே பண்ணிருப்பாங்க அப்படின்னே சொல்லலாம். சிஜி ஒர்க் எல்லாமே டாப் நாச்சா இருக்கும். இது சிஜி தான் பண்ணிருக்காங்க அப்படின்றது தெரியாத அளவுக்கு ரொம்ப ரியலிஸ்டிக்கா சிஜியை பண்ணிருக்காங்க. அது ரொம்ப நல்லா இருந்தது பார்க்கறதுக்கு. மோஸ்ட் ஆஃப் த சீக்வன்சஸ் பாத்தீங்கன்னா டயலாக்ஸ் இல்லாம விஷுவலா கன்வே பண்ண ஒரு படமா தான் இந்த படம் இருக்கு. சோ எந்த அளவுக்கு நீங்க கவனமா இந்த படத்தை பாக்குறீங்களோ அந்த அளவுக்கு இந்த படம் உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். படத்துடைய பேசிங் நல்லா இருக்கும். மொத்தத்துல இது ஒரு நல்ல எபிக் ஆக்ஷன் அட்வென்ச்சர் படமாக வந்திருக்கு. படத்துல அடல்ட் கண்டென்ட் இல்ல. இந்த படத்தை நீங்க ஃபேமிலியோட பார்க்கலாம். டியூன் பார்ட் 2க்கு எங்களோட ரேட்டிங் 8 out of 10.